Hi friends, welcome to Triple M Painting Works. இன்னைக்கு நம்ம இந்த டாடா மேஜிக் வண்டி தான் ஃபுல் பெயிண்டிங் அண்ட் ரீஸ்டோரேஷன் பண்ண போகிறோம். வண்டியோட கண்டிஷன் பாருங்கள், எந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக அங்கங்கே ஃபுல்லாக டிங்கர் ஒர்க், வண்டியில் ஃபுல்லாக டிங்கர் ஒர்க், பேஸ்ட் ஒர்க் பார்த்துக்கிறாங்க. இன்ட்ரோ கிளிப்ஸில் பார்த்துருப்பீங்க வண்டி அந்தளவுக்கு சூப்பராக ஷைனிங்காக கெத்தாக பக்காவாக ரெடி பண்ணியிருப்போன்னு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வண்டி எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம், வண்டியில் என்னென்ன வேலை இருக்குது, வண்டியில் எப்படி வேலை பார்க்குறோன்னு பாருங்கள். ஸோ இதுவரை நம்ம சேனல் என்ன புதுசாக வரணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அப்படியே வண்டியில் என்னென்ன வேலை இருக்குன்னு காட்டுற பாருங்கள். வண்டியில் பாருங்கள் ஃபுல்லாக டிங்கர் பார்த்துக்கிறாங்க. ஆனால் அங்கங்கே அந்த டிங்கர் வேலை பற்ற வச்ச கரை எல்லாமே அப்படியே இருக்குது. பாருங்க ஃபுல்லாக பேஸ்ட் ஒர்க்கு, ஃபுல்லாக டிங்கர் ஒர்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், எங்கள் அப்பா திருப்பி அந்த பேஸ்ட் மேலே வந்து மறுபடியும் மெட்டல் பேஸ்ட் பார்த்துட்டு அது ஃபுல்லாக மட்டம் பண்ணுறாரு. ஏன்னா வண்டியில் கொஞ்சம் ஃபினிஷிங் இல்லாமல் இருக்குது பேஸ்ட்டில். ஸோ அதனால் வந்து திருப்பி அந்த பேஸ்ட்டு மேலேயே மறுபடியும் நாங்கள் பேஸ்ட்டு பார்க்குறோம். அங்கே பாருங்கள், இங்கெல்லாம் கொஞ்சம் ஃபினிஷிங்லாம் இல்லாமல் இருக்குது. பீஸ் போட்டது அப்படியே கொஞ்சம் மேடாக இருக்குது, பேஸ்ட்டு கொஞ்சம் மேடாக இருக்குது. அதை மொத்தம் திருப்பி நாங்கள் வந்து சேண்ட் பண்ணிவிட்டு அது மேலே மெட்டல் பேஸ்ட்டு பாட்டு அது ஃபுல்லாக மட்டும் பண்ணுவோம். அந்த ஒரு பீஸை வந்து ஒரு லெவலாக திருப்பி நாங்கள் பாடி ஃபில்லர் போட்டுட்டு தான் தென் பெயிண்டிங்கே பண்ண போகிறோம். இப்படி பேஸ்ட்டு பார்த்துறாங்களே அது மேலே அப்படி பெயிண்ட் ரீலாம் அடிக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஃபுல்லாமே அதை மட்டும் பண்ணிட்டு தான் அடுத்து பெயிண்டிங்கே பண்ணோம். அப்போ தான் பக்காவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உள்ள டோர் பேட்லாம் பாருங்கள் தகடில் போட்டுக்கிறாங்க, அது வந்து ஃபுல்லாக ரஷ்ட் ஆகிட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் பேஸ்ட்டு தான், ஃபுல்லாக சேண்ட் பண்ணுற வேலை தான் மொத்தம் இந்த வண்டியில். இந்த அளவுக்கு மோசமாகிற வண்டியை இந்த அளவுக்கு பக்காவாக ஆசமாக தெளிவாக பண்ணுறோம் பாருங்கள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வண்டி எப்படி வேலை பார்க்கணும்னு பாருங்கள் ஃப்ரெண்ட். பாருங்கள், இப்போ வந்து பேஸ்ட் ஒர்க் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி பேஸ்ட்டு பார்த்த வண்டியில் டிங்கர் வேலை பார்த்துது. அது பேஸ்ட்டு வந்து ஒரு மட்டம் இல்லாமல் இருக்குது. அதை வந்து நாங்கள் இப்போது ஃபுல்லாக பேஸ்ட்டு பாட்டு மட்டம் பார்த்துட்டு அங்கே பாருங்கள் மட்டம் வச்சு சூப்பராக பேஸ்ட்டு போடுறாரு பாருங்கள். அதுதான் எக்ஸ்பீரியன்ஸு. 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சும்மா கிடையாது. எங்கள் அப்பா வந்து 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. பேஸ்ட் எப்படி பார்க்கணும், எப்படி மட்டம் பார்க்கணும், எப்படி ஓட்டை அடையணும் எல்லாமே தெரியும். பாருங்கள் தரமாக போடுறாரு பாருங்கள் பேஸ்ட்டு. இந்த இடம் பிஃபோர் பாருங்கள் எப்படி இருக்குது, ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் ஒரு லெவலே இல்லாமல் இருக்குது. அது வந்து பெயிண்ட் அடிச்சு வரும் பாருங்கள், சூப்பராக ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். பாருங்கள் பேஸ்ட்டில் எந்தளவுக்கு சூப்பராக இருப்பாங்க தெரிஞ்சு பார்த்தீங்களா, மட்டம் சூப்பராக இருப்பாருங்க. அந்த ஃபினிஷிங் எந்தளவுக்கு ஃபினிஷிங்காக இருப்பாருங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தெளிவு, அதுதான் பெயிண்டிங்கு. கஸ்டமர் நம்ம தேடி வராங்களா, அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு பெயிண்ட் அடித்து வண்டி எடுத்தும் போது ஒரு சூப்பராக ஷோரூம் பீஸ் மாதிரி தெளிவாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ வண்டி என்ன கண்டிஷனில் இருந்தாலும் பரவாயில்ல, மோசமான கண்டிஷனோ இல்லை புது வண்டியோ எந்த கண்டிஷனில் இருந்தாலும் பரவாயில்ல, எங்ககிட்ட எடுத்துவாங்க சூப்பராக தெளிவாக ஷோரூம் பீஸ் மாதிரி பண்ணி ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போது மெட்டல் பேஸ்ட்லாம் ஃபுல்லாக சேண்ட் பண்ணுறோம். எமர் ஷீட் போட்டு தண்ணி போட்டு மொத்தம் சேண்ட் பண்ணுறோம் பாருங்கள். தென் பேஸ்ட்லாம் சேண்ட் பண்ணும்போது ஒரு ப்ரைமர் அடித்தாச்சு. ப்ரைமர் அடித்து சேஸு கீழே உள்ள பிளாட்ஃபார்மு எல்லாமே இந்த ஹேமர் டோன் பெயிண்ட் சொல்லுவாங்க, ஹேமர் டோன் கிரே கலரு, அது ஃபுல்லாக அடித்தாச்சு. பாருங்கள் சூப்பராக இருப்பாருங்க பெயிண்டிங்கு. இந்த டோர் பேட் வர இடம், அது கீழே பிளாட்ஃபார்ம் எல்லாமே இந்த ஹேமர் டோன் பெயிண்ட், ரஷ்ட்டு ஏறாது அந்த பெயிண்ட் அடித்தாச்சு. அண்ட் தென் இதெல்லாம் முடிச்ச அப்புறம் அடுத்து பட்டி பார்க்குறவள தான். பட்டி பார்த்துட்டு திருப்பி அதுக்கு மேலே ப்ரைமர் அடிப்போம். ப்ரைமர் அடிச்சுட்டு 1க்கு 2 கோட் பெயிண்ட்டு, பேஸ் கோட் ஒயிட் கலரு அண்டு ஃபைனல் கோட் ஒயிட் கலர் அடி போகிறோம். ஸோ அதெல்லாம் அடித்தப்புறம் வண்டியோட அவுட்புட் பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக தெளிவாக கெத்தாக வந்திருக்கோன்னு. வண்டி அந்தளவுக்கு சூப்பராக ஷைனிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பெயிண்ட்லாம் பிராண்டட் பெயிண்ட்டு, தரமாக இருக்கும் பெயிண்ட்லாம். பாருங்கள் ஃபஸ்ட்டு கோட் அடிக்கிறோம். அப்படியே பெயிண்டிங் வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கோட் அடிச்சு அப்புறம் செகண்ட் கோட் அடிப்போம். அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் யாரா புதுசாக வந்திருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணி பார்க்கலாம்.
அங்கே பாருங்க, இப்போ செகண்ட் கோட் அடிக்கிறோம். செகண்ட் கோட்டில் வந்து எந்தளவுக்கு தெளிவு, எந்தளவுக்கு ஷைனிங்கு, எந்தளவுக்கு பக்காவாக இருப்பாருங்க. அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்களா பெயிண்ட் அடிக்கும்போது. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தரம், அதுதான் பிராண்டு, அதுதான் ட்ரிபிள் பெயிண்டிங்ஸோட குவாலிட்டி. பிஃபோர் எப்படி இருந்து வண்டி பார்த்தீங்களா, ஃபுல்லாக பேஸ்ட்டு ஒர்க்கு, பேஸ்ட் ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் மோசமாக இருந்தது. அது நாங்களே பேஸ்ட்டு பார்த்துட்டு பட்டி பார்த்துட்டு 1க்கு 2 கோட் பெயிண்ட் அடிக்கிறோம் பாருங்கள். அவுட்புட் பாருங்கள், பெயிண்டிங் அடித்த அப்புறம் பெயிண்டிங்கில் ஷைனிங் பாருங்கள். இந்த மெட்கார்ட் பீஸ்லாம் பார்த்தீங்களா ஃபுல்லாக ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் இருந்தது. அது ஃபுல்லாமே நாங்களே பேஸ்ட்டு பார்த்து தரமாக ஃபினிஷிங் பண்ணிக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. அண்டு கஸ்டமர் வந்து பார்டர் கேட்டார், க்ரீன் கலர் பார்டரு, அதை தான் ஃபுல்லாக மாஸ்கிங் பண்ணி அடிச்சிக்கிறோம் பாருங்கள். அதான் பாருங்கள், ஃபுல்லாக மாஸ்கிங் பண்ணி பாருங்கள். பேப்பர் ஃபுல்லாக பேப்பர் ஒட்டிட்டு தெளிவாக அடிப்போம். பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாக எந்த அளவுக்கு மட்டமாக பேஸ்ட்டு பார்த்துக்கிறோம் பார்த்தீங்களா. இந்த இடம் ஃபுல்லாக ஒரு ஃபினிஷிங்கே இல்லாமல் இருந்தது. அது ஃபுல்லாமே நாங்களே பேஸ்ட்டு பார்த்துட்டு அந்த அளவுக்கு மட்டம் எடுத்து சூப்பராக பண்ணிக்கிறோம். ஏன்னா அந்தளவுக்கு மோசமாக இருந்தது. டிங்கர் பார்த்து பேஸ்ட்டு பார்த்ததுலாம் நாங்கள் வந்து ஃபுல்லாக எஃபர்ட் போட்டு தரமாக பண்ணிக்கிறோம். அதான் நான் சொல்கிறேன்ல, டிங்கர்கள் எப்படி இதோ மெக்கானிக்கல் எப்படி எல்லாம் கவலை கிடையாது. டிங்கர்கள் எப்படி பண்ணாலும் பரவாயில்ல, அந்த வண்டி இங்கே எடுத்துகிட்டு வாங்க. நாங்களே சூப்பராக தெளிவாக நாங்களே பேஸ்ட்டு பாட்டு நாங்களே மட்டம் பண்ணி நாங்களே பக்காவாக பண்ணி கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அவுட்புட் பாருங்கள். வண்டி எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா. கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வீடியோட அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஷைனிங் பாருங்கள், ஷைனிங் எப்படி கண்ணாடி மாதிரி தெரியுது பாருங்கள் அப்படியே. அண்டு க்ரீன் கலர் பார்டர் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கீழே அந்த பார்டர் போட்டு சூப்பராக இருப்பாருங்க, அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாமே எஃபர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். 6 நாள் வேலை பார்த்தோம் இந்த வண்டியில். 6 நாள் சலிக்காமல் வேலை பார்த்ததுனால இந்த அளவுக்கு தரமான அவுட்புட் வந்திருக்கு. ஏன்னா வண்டியில் அந்தளவுக்கு வேலை ஃபுல்லாக பாடி ஒர்க் அதிகம், பேஸ்ட்டு பட்டி பார்க்குற வேலை தான் அதிகம். அதனால் அந்த அளவுக்கு வேலை பார்த்து சூப்பராக தரமாக பண்ணிக்கிறோம். உள்ளலாம் பாருங்கள், டேஷ்போர்டு மெட்டாலிக் கலர் கேட்டார், மெட்டாலிக் க்ரீன் தான் கஸ்டமரு. அதனால் டேஷ்போர்ட்லாம் பாருங்கள் சூப்பராக தரமாக இருக்கு பாருங்கள், மெட்டாலிக் க்ரீன். கீழே ஃபுல்லாக ஹேமர் ஒன்று. இது வந்து செகண்ட் கோட் அடிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு கோட் அடிச்சாச்சு பெயிண்டிங்க்கு முன்னாடி. அண்ட் தென் பெயிண்டிங் அடித்த அப்புறம் மறுபடியும் செகண்ட் கோட் அடித்தோம். உள்ளே இந்த ஹேமர் ஒன்று, இந்த டோர் பேடுக்குள்ளே இந்த கீழே பிளாட்ஃபார்ம்லாம் பாருங்கள் ஃபுல்லாக திருப்பி மறுபடியும் செகண்ட் கோட் அடித்தோம். ஏன்னா ஒயிட் கலர் அடிச்சது வந்து ஃபுல்லாக அது மேலே வந்து போக அப்படியே படியும். ஸோ அதனால் வந்து கீழே பிளாட்ஃபார்மும் செகண்ட் கோட் அடிக்கிறோம். மொத்தம் 2 கோட்டு, உள்ளேயும் வெளியும் எல்லாமே 2 கோட்டு. அதான் நிறைய பேர் நிறைய ஊர்லேருந்து கால் பண்ணி கேட்குறாங்க வண்டி பெயிண்ட் அடிக்க. ஸோ நிறைய பேர் நம்மளை தேடி வராங்க பெயிண்டிங்கு. ஏன்னா நாங்கள் அந்தளவுக்கு தெளிவாக, அந்தளவுக்கு சூப்பராக, அந்தளவுக்கு பக்காவாக பண்ணி கொடுக்குறோம். ஃபுல்லாக பாருங்கள், டோருக்குள்ளே அந்த க்ரீன் கலர் அந்த பெயிண்ட்லாம் எதுவுமே புகலாம் படியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஃபுல்லாக ப்ராப்பர் மாஸ்கிங் பண்ணி சூப்பராக அடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அண்ட் தென் ஃப்ரண்ட்டு பேனல் காட்டுற பாருங்கள். ஃப்ரண்ட்டு பேனல் வந்து எந்தளவுக்கு சூப்பராக அந்த ஹெட்லேம்ப் ரவுண்ட்லாம் க்ரீன் கலர் பண்ணிக்கிற பாருங்கள், மெட்டாலிக் க்ரீனு. இதே மாதிரி நான் ஒரு வண்டி டாடா எஸ் பண்ண லோடு வண்டி, அந்த வண்டி வீடியோ பார்க்க மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். அந்த வண்டி வீடியோ பாருங்கள், அது சூப்பராக ஒரு கார் மாதிரி பண்ணுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ பார்க்க மேலே ஐ பட்டனில் கொடுங்க, போய் பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் வண்டி இதே மாதிரி தரமாக பக்காவாக ஷோரூம் பீஸ் மாதிரி பெயிண்ட் அடிக்கணுமா, கீழே டிஸ்பிளேல இருக்கிற நம்பர் கால் பண்ணி உங்கள் வண்டி என்ன கலர் சொல்லி புக் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ எத்துவாங்க உங்கள் வண்டியை சூப்பராக தரமாக பக்காவாக பண்ணி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரிமூவ் பண்ண பார்ட்ஸும் நாங்களே அசம்பிள் பண்ணுறோம். ஃப்ரண்ட் பேனல், ஹெட் லேம்ப் எல்லாமே நாங்களே அசம்பிள் பண்ணிட்டோம். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.